இது எல்லாமே குறைஞ்சு 15 அடிக்கு ஒரு கன்று தான் கொடுத்துருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபார்ம் தான், ஆர்ச்சர்டு ஃபார்ம் டெவலப் பண்ண தான் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு கன்று மாற்றி நல்லா ஒரு ஓவர்னா 10 சென்ட் ஃபுல்லாக எலுமிச்சங்கன்று, 10 சென்ட் ஃபுல்லாக சாத்துக்குடி, 10 சென்ட் ஃபுல்லாக ஆரஞ்சு, இது மாதிரி வந்து செப்பரேட் தான் பிரிச்சு பண்ணி வச்சிருக்கேன் சார். மிக்சிங் பண்ணி போட கிடையாது சார். மற்றதெல்லாம் எங்களோட பாதிப்புல தான் வரும் சார். வந்தால் நான் மாற்றி கொடுத்துருவோம். 3 ஆண்டு காலம் இலவச ஆலோசனை கொடுக்குறேன் சார். ஓகே. கன்று கொடுக்குறது எங்களோட நோக்கம் கிடையாது சார். 3 ஆண்டு காலம் இலவச ஆலோசனை கொடுப்பேன் சார். ஓகேங்க சார். பழச்செடிகளை பொறுத்தவரை விவசாயி எங்க கன்று வாங்கி நட்டாலும் ஒட்டுக்கு கீழே உள்ள பகுதி மண்ணுக்குள்ள போயிடணும். ஒட்டுக்கு மேல உள்ள பகுதி தான் மேல இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒட்டு கீழே உள்ள நட்டுட்டாங்க அப்படின்னா மதர் செடி தான் மேல வரும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். போன வீடியோவில் உங்கள் நர்சரியோட வீடியோ வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் எவ்வளோ பிளான்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எவ்வளோ ஒர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் லைவாக வந்து ஒரு பிளான்டேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து பல பயிர்கள், அதாவது மாம்பழம், அது மாதிரி நிறைய செடிகள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. லைவாக வந்து கூப்பிட்ருக்கீங்க. இதை வந்து விவசாயிகளுக்கும் நம்ம காமிக்கலாமா சார்? சார் டேரக்டா காமிக்கிறதா சார் உங்க ஃபீல்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். சரிங்க சார். இந்த ஃபீல்டு எங்க இருக்கு? லொகேஷன் இது கரூர் மாவட்டம் குளுத்தலை தாலுகா நங்காபுரங்கிற ஊர்ல இருக்கு சார். சிவகணேசன்ங்கிற சார் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களும் ஒரு சிவராஜ் அண்ட் கணேசன் அவங்களோட ஃபீல்டு தான். கடம்பாளேஸ்வரர் மேற்பார்வையில் வந்து நம்ம கருப்பை இளங்கவங்க சார் பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் ஃபீல்டு வந்து இப்போ பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கு சார். சுமார் ஒரு 3 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சொந்தமா அவங்களோட அணுகுமுறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம கம்பெனி உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யூடியூப் மூலியமா தெரியும் சார். யூடியூப்ல யாரு பார்த்தது சார்? யூடியூப்ல வந்து தனபால் சார் பார்த்துருக்காரு. ஓகே சார். ஃபீல்டை வந்து பார்த்து யூடியூப் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணாங்க சார்? பார்த்துட்டு கண்ணெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தாரு. நல்லா இருக்கும் கண்ணெல்லாம் பார்த்து வாங்கினேன் சார். ஓகே சார். நர்சரி வந்து பார்த்துட்டு கண்ணு எடுத்தீங்களா இல்லை நாங்கள் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தோம்? நர்சரியை பார்த்துட்டு தான் சார். நர்சரி வந்து பார்த்தா இப்போ வந்து நம்ம நர்சரியில் வந்து கண்ணு பார்த்தோம்ல, கண்ணு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு? சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இப்போ என்னென்ன ரகம் சார் நட்டுருக்கிறீங்க? இப்போ இதில் வந்து மாங்காய் நட்டுருக்கோம் சார். மாங்காய், கொய்யாக்காய், சப்போட்டா, ஆரஞ்சு, வாட்டர் ஆப்பிள் இது போல நிறைய ரகம் வாங்கி நட்டுருக்கோம் சார். ஓகே சார். தென்னை மரம் வாங்கி நட்டுருக்கோம். வேற என்ன நட்டுருக்கிறீங்க? வேற தேக்கு, சந்தனம் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் சார். உங்களுக்கு ஃபாரஸ்ட் கிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா அகரோட்டு மரம் நட்டுருக்காங்க சார். தேக்கு மரம், செம்மரம் கொடுத்துருக்குறோம். ஹார்டிகல்ச்சர் கிராப்ல மா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, வாட்டர் ஆப்பிள், தைவான் பிங்க் கொய்யா, தாளப்பாடி சப்போட்டா, மாங்காயில் வந்து ஒரு 5 வகையான வெரைட்டி கொடுத்துருக்கோம். அவங்களோட அணுகுமுறைகள் எப்படி இருந்துச்சு, நம்ம கைடன்ஸ் எப்படிங்கிறது சாரே சொல்லுவாங்க. வாங்க சார். ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இந்த ஃபீல்டோட லொக்கேஷன் எந்த ஊர் ஐயா? குளித்தலை வட்டம், கரூர் மாவட்டம், குளித்தலை வட்டம், நங்கவரம் கிராமம். ஓகேங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க? ஆமாங்க சார். ஓகேங்க சார். நீங்கள் இப்போ உங்கள் நிலத்தை பார்க்குறப்ப களிப்பு மண்ணாக இருக்குது. ப்ளஸ் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி யாரும் பண்ணல. அதாவது நெல் விவசாயம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஆலோசனை வந்தது? யூடியூப்பை பார்த்தா இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆலோசனை வந்துருக்கு சார். அதனால பண்ணுறேன் சார். சரிங்க சார். இப்போ வந்து பல பயிர் சாகுபடி மாதிரி பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக தான். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான செடிகள் வந்து வச்சிருக்கீங்க. சரிங்க சார். இப்போ இதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் லாபம் வரும்? இதை பற்றி எதனா ராக்ஃபோர்ட் நிறுவனம் வந்து சொன்னாங்களா உங்களுக்கு? இல்லை சார், வந்து யூடியூப்பில் வந்து இந்த கன்று இருக்குது. இது வந்து சீக்கிரமாக 1 வருஷத்தில் விளையக்கூடிய இது அப்படின்னு நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதாகும் சார். ஓகே. அதான் அந்த மாதிரி இலவச ஆலோசனையும் கொடுத்தாங்க உங்களுக்கு? கொடுத்துருக்காங்க சார். ஓகே. அதாவது எப்போ இந்த பயிர் வந்து அறுவடைக்கு வரும், எவ்வளோ லாபம் வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சம்பாதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து எத்தனை கன்றுகள் வந்து இதில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார்? 3 ஒரு 1000 கன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார். 1000 கன்றுகள்? 1000 கன்றுகள். சரிங்க சார். அதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரகமாக பண்ணியிருக்கேன் சார். நான் மீதி 10வது வாங்கி படுறது மாதிரி இருக்குது சார். சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணி எத்தனை நாளில் வந்து இவங்க ஃபீல்டை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? புக் பண்ணி 1 வாரத்தில் வந்துட்டாங்க சார். 1 வாரத்தில் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். எத்தனை நாளாக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு? இப்போ 4 நாள் நடந்துருக்கு சார். 4வது நாள். இன்னைக்கு முடிஞ்சிருங்களா? இன்னைக்கு முடியாது சார், நாளைக்கு முடிஞ்சிடும். சரி, 5வது நாள் முடிஞ்சிடும். ஓகேங்க சார். கம்ப்ளீட்டாக இது வந்து கன்றுகள் அவங்களே எடுத்துட்டு வந்து நட்டு கொடுத்து உரம் முத கொண்டு வச்சிருவாங்களா? ஆமாம் சார், அவங்களே எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சு உரம் முத கொண்டு வச்சு கொடுத்துருவாங்க சார். சரிங்க சார். இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கப்புறமும் பண்ணுவாங்களா சார்? இல்லை, மெயின்டெனன்ஸ் நாங்கள் பார்த்துக்கணும். அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க, நாங்கள் பார்த்துக்கணும் சார். சரிங்க சார். சார் இப்போ நீங்கள் நட்டுட்டு இருக்க ஃபார்மரும் பேசியிருந்தாங்க. ஸோ உங்களோட சர்வீஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் லைவாக அங்கே வந்து இங்கே நம்ம விசிட்டுக்கும் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டை பற்றி சொல்ல முடியுங்களா சார்? ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாங்குற முன்னாடி ஃபீல்டு விசிட் வந்து பார்த்தேன் சார். மண்ணோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சாயில் இருக்குன்னு சொன்னேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு ஃபீல்டும் ஒவ்வொரு மாதிரி. இங்கே பாருங்கள் இருக்கிற மண்ணோட தன்மை, அதாவது செடி நட்டுருக்குறாங்க. நட்டதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை அழுக்கு மண் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு 5 கிலோ அளவு வந்து செம்மண் போட்டிருக்கேன். செம்மண் அங்கே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மண் உள்ள 5 கிலோ அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவு வேப்ப முன்னாக்கு,
வேர் பூச்சி வேறு செல் அடிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா மருந்து போட்டிருக்கு சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக்கிங் வராமல் இருக்கிறதுக்கு வேர் பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டாசி மருந்து போட்டிருக்கேன் சார். போட்டு தான் நடவு பண்ணியிருக்கோம். பக்கத்தில் ரிவர் சைடு ஏரியா உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து வாய்க்கால் இருக்கு. இந்த ஏரியாவில் நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக்கிங் மட்டும் வராமல் இருந்தால் போதும், செடியோட குரோத் நல்லா இருக்கும். நடவு பண்ணி 45வது நாள் புது துளிர் வருதான்னு பார்த்துட்டு கவாத்திங் பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரி கவாத்திங் பண்ண வந்து சொன்னால் ஏற்கனவே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வச்சு தான் கண்ணு கொடுப்போம். கண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க 1/2 அடி துளிர் வந்திருக்கு. இதே மாதிரி 45 நாள் துளிர் வருதானு பாப்பா வரல அப்படின்னா கவாத்திங் பண்ணிட்டு அதுலேயும் மருந்து தடவை ஈல்டு வர சார். ஃபாரஸ்ட் கிராப்பை பொறுத்தவரை 13 to 5 வருஷம் ஆகும் சார். தேக்கு மரம், செம்மரம், அகர்வுட்டு மரம் நட்டுருக்குறாங்க. ஹார்டிகல்ச்சர் கிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி பொறுத்தளவு இப்போயே வந்து 1-2 காயோட தான் செடி கொடுத்துருக்கு. 1.5 வருஷத்துல செடி வரும். குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டான ஈல்டு வரணும்னா ஒரு 2.5 வருஷம் ஆகும் சார். மாமரமாக இருந்தாலும் சரி, கொய்யா மரமாக இருந்தாலும் சரி, சப்போட்டாவாக இருந்தாலும், எலுமிச்சு எந்த வெரைட்டியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துல வருமானம் எதிர்பார்க்கலாம் சார். ஓகேங்க சார். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க உரம் எல்லாமே இயற்கையானதா? எல்லாமே இயற்கை உரம் தான் சார். நம்ம கம்பெனி பசுமை வேர்ல்டு பிளான்ட் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை பொறுத்தளவு ஃபார்மருக்கு இயற்கை உரங்கள் வைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோம். வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கிறாங்க. ஃபார்மர்ட்டே கேட்கல. இதுல இயற்கை உரம் என்னென்ன சார் போட்டிருக்கிறாங்க? குப்பை மட்டும்தான். குப்பை எவ்வளவு போட்டிருக்காங்க சார்? குப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டிப்பர் போட்டு இது பண்ணிருக்கோம். மொத்தமா 10 டிப்பர் போட்டு இது பண்ணிருக்கீங்க. வேப்ப முன்னாக்கு எவ்வளவு போட்டிருக்கிறீங்க? குளிக்கு வேப்ப முன்னாக்கு வந்து குளிக்கு போட்டிருக்கோம். குழிக்குள்ள வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கிறீங்க. குப்பை போட்டு நட்டுருக்கிறீங்க. ஆமா சார். சாப்பு பவுடர் பீடான கொண்டு வந்து வேறு பூச்சி வேறு செல்ல அடிக்காம இருக்கிறக்காக மட்டும்தான் கொடுத்துருக்குறேன் சார். மற்றபடி எல்லாமே இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமரத்தை பாருங்க, கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து ஒரு 5 பிரான்ச்சஸ் கீழே வந்திருக்கு பாருங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னதான் பாருங்க, 5 பிரான்ச்சஸ் கீழே ஃபுல்லா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாருங்க சப்போட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா பூ எடுக்கிற ஸ்டேஜ்ல தான் கண்ணு கொடுத்துருக்கோம். பூ இருக்கு பாருங்க, இந்த இடத்துல பூ எடுத்திருக்கு. தேவைப்பட்ட விவசாய டெஸ்ட்டுக்கு அப்படியே விட்டுக்கலாம், இல்லைன்னா பூவை கட் பண்ணி விட்டுடலாம் சார். கொடுக்கும்போது 5 அடி செடியை கொடுத்து நடவு பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட 1.5 அடி குழிக்குள்ள போயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பழச்செடிகளை பொறுத்தவரை விவசாயம் எங்க கண்ணு வாங்கி நட்டாலும் ஒட்டுக்கு கீழே உள்ள பகுதி மண்ணுக்குள்ள போயிடணும். ஒட்டுக்கு மேல உள்ள பகுதி தான் மேல இருக்கணும். ஏன் சொல்றேன்னா ஒட்டு கீழே உள்ள நட்டுட்டாங்க அப்படின்னா மதர் செடி தான் மேல வரும். ஒட்டுக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதர் செடி தான் வருஷம். அந்த ஒரு ப்ராப்ளம் பண்ண கொய்யாவில் ஸ்டெம் கட்டிங் பிளான்ட் கொய்யாவில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்காது சார். எலுமிச்சங்கண்ணில் விதக்கணுனால அது பிரச்சனை கிடையாது. மற்ற எந்த ஒட்டுக்குன்னு பலாக்கண்ணா இருந்தாலும் சரி, எந்த கண்ணா இருந்தாலும் சரி, ஒட்டுக்கு கீழே வந்து குழிக்குள்ள வச்சுதான் மூடிடணும். இங்கேயும் பாருங்க சப்போட்டா ஃபுல்லா குழிக்குள்ள வச்சுதான் மூடி இருக்கேன் பாருங்க. ஓகேங்க சார். சார் இப்போ விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினே வந்து பாத்தீங்கன்னா கன்றுகள் தேர்வு செய்யறது தான். ஆமா ஏன்னா சார். அந்த கன்றுகள் வந்து தவறா போயிடுச்சுன்னா அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாஸ் ஆயிடும். ஆமா ஸோ சார். உங்களோட கன்றுகள் வந்து எந்த அளவுக்கு தரமானதா இருக்கு சார்? சார் கன்று தேர்வு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் கிடையாது, சின்ன விஷயம் கிடையாது சார். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒட்டுக்கண்ணில் நீ சாத்துக்குடி எடுக்கிறீன்னு வச்சுங்க. ஒட்டு கட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒட்டு மோல்டா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து கவர் வந்து ஷிஃப்டிங் பண்ண பிளான்டா இருக்கணும். வேற ஒட்டு தனியா வரும்போது கவர் நீங்க தூக்கி பாருன்னா அடியில வேற அடி வேறு கூட ஷிஃப்டிங் பண்ண பிளான்டா இருக்குன்னு ஒட்டு கட்டி இருக்கிற மாதிரி. இப்போ வியட்நாம் சாத்துக்குடி அப்படின்னா வியட்நாம் சாத்துக்குடி ஸ்டெம்பு குவாலிட்டியான ஸ்டெம்பான்னு இப்போ நோய் தாக்குதல் இல்லாத ஸ்டெம்பா இருக்கணும். அதே மாதிரி நர்சரியில வந்து பார்த்தீங்கன்னா சேர்நட்டு போட்டு வச்சிருப்பாங்க. சேர்நட்டில் வந்து செடி எல்லாமே பச்சையா தெரியும். எப்படி நகைக்கடைக்குள்ள போனா எந்த நகையை பார்த்தாலும் மின்ற மாதிரி இருக்கும், அது மாதிரிதான் சேர்நட்டு போட்டிருந்தா. செடியை எடுத்து வெயில வச்சு பார்க்கணும், கலர் வேரியேஷன் தெரியுதா, பூச்சி நோய் தாக்குதா, மேல ஏதாச்சும் மருந்து அடிச்சிருக்காங்களா. நர்சரியில என்ன பண்ணுவாங்கன்னா டிஐபி யூரியா ஏதாவது கெமிக்கல் வரத்த கலந்து ஸ்ப்ரே பண்ணி புது துளிர் வர்றதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் வெயில வச்சிருந்தாங்கன்னா அது மாதிரி தெளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு நர்சரியிலேயே கண்ணை ஃபார்மை எடுத்து வச்சு பார்த்து கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்த கண்ணுல இந்த சிம்டம்ஸ் இதுல எதுவுமே கிடையாது. செடி வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்கணுமா மேடு பள்ளமாக தான் இருக்குது. உரம் மருந்து எடுத்து இருக்குல்ல. நர்சரிலேயே ஆல்ரெடி புது துளிர் வந்திருக்குது. ஸ்டெம்பு குவாலிட்டியான ஸ்டெம்பாக தான் கொடுத்துருக்குறோம். ஒட்டு கட்டி 1 வருஷம் மோல்டான செடி தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் டெஸ்ட் பேஜுங்கிறத ஃபார்மர் கண்ணு கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபார்மர் தெரிஞ்சு கண்ணு வாங்கினாதான் அவங்க இடத்துல போய் நடும்போது அவங்க லாபம் பெறுவாங்க. இல்லைன்னா கண்ணு விற்கிற இடத்துல தான் லாபமா இருக்கு சார். நாங்க அந்த மாதிரியான தவறுலாம் செஞ்சு கொடுக்குறது கிடையாது. ஏன்னா காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் தான் நான் அக்ரி படிச்சிருக்கிறேன். எங்க ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கரெக்டாக சொல்லியிருக்கேன். மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் EDIல நாங்கள் மெம்பராக இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா IHGPல ட்ரைனிங் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். 13 வருஷமா தமிழ்நாடு பூரா கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கு சார். கன்று தேர்தல் வந்து விவசாயிக்கு வந்து 200% முக்கியம். ஓகேங்க சார். இப்போ இன்கேஸ் 1-2 வந்து பழுது போச்சுன்னா அதை ரீஃபண்ட் பண்ணி கேஷுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நார்மலா டேமேஜ் ஆகிறதா சார். அப்படி இன்கேஸ் எங்களால டேமேஜ் ஆகி போச்சு அப்படின்னா கண்ணை மாத்தி கொடுத்துரும்.
ஃபார்மரோட மிஸ்டேக்ல டேமேஜ் ஆனா ஃபார்மரோட ரெஸ்பான்ஸ் தான் சார். ஓகே சார். அதாவது நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணி அதை கடைபிடிக்கலாம் அந்த மாதிரி. ஆமா, அதாவது இப்படின்னா உங்களுக்கு வந்து நடுற முறையில வந்து இது மாதிரி நடுங்க, இப்படிலாம் பண்ணுங்க. நட்டு 45 நாள் வரல எங்களோட பொறுப்புல கேர்ல தான் இருக்கும். ஓகே. அதுக்குள்ள எதுவும் டேமேஜ் நாங்க தான் மாத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வர டேமேஜ் தான் ஃபார்மர் ரெஸ்பான்ஸ். வேலு ஆடு மாடு வந்து கடிச்சிடும், இல்லை ஆடு மாடு வந்து மிதிச்சிரும், இல்லைன்னா நைட்ல வந்து யாரோ ஒருத்தர் பிடிங்கி ஓரம் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்குலாம் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் சார். நேச்சர்ல மற்றதெல்லாம் எங்களோட பாதிப்புல தான் வரும் சார். வந்தா நான் மாத்தி கொடுத்துருவோம். 3 ஆண்டு காலம் இலவச ஆலோசனை கொடுக்குறேன் சார். ஓகே. கண்ணு கொடுக்கறது எங்களோட நோக்கம் கிடையாது சார். 3 ஆண்டு காலம் இலவச ஆலோசனை கொடுப்பேன் சார். ஓகேங்க சார். இப்போ இங்க என்னென்ன கண்ணுலாம் இருக்கு சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சாத்துக்குடி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரங்கப்பூரி சாத்துக்குடி கொடுக்கும்போது 5 அடி ஹைட் உயரத்துல கண்ணு கொடுத்தோம். அதே மாதிரி வந்து நாக்பூர் ஆரஞ்சு பக்கத்துல பாருங்க, நாக்பூர் ஆரஞ்சு கண்ணு கொடுத்துருக்கு சார். அடுத்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை கொடுத்துருக்கோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சையும் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் எலுமிச்செல்லாம் வந்து செடி நடவு பண்ணி உங்களுக்கு 6 மாசத்துல பூ பிஞ்சு வந்துடும். நுழைய கவாத்தியம் பண்ணி விட்டலாம் சார். ஹைட்டா இருக்கிறதெல்லாம் தாய்ப்பட்டி எலுமிச்சை சார். பக்கத்துல தாய்ப்பட்டி எலுமிச்சை கண்ணு கொடுத்துருக்கேன் சார். ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 16 வகையான கன்றுகளை வந்து வச்சிருக்கோம் சார். இப்போ ஒவ்வொரு ரகமும் வந்து வேற வேற, சரிங்களா? இப்போ நம்ம வந்து நீங்க எத்தனை அடி வந்து விட்டு நட்டுருக்கீங்க? இப்போ இத்தனை அடி வந்து நட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து வர வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல? இது எல்லாமே குறைஞ்சு 15 அடிக்கு ஒரு கண்ணு தான் கொடுத்துருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபார்ம் தான், ஆர்ச்சர்டு ஃபார்ம் டெவலப் பண்ண தான் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு கண்ணு மாற்றி நல்லா ஒரு ஓனா 10 சென்ட் ஃபுல்லாக எலுமிச்சங்கன்னு, 10 சென்ட் ஃபுல்லாக சாத்துக்குடி, 10 சென்ட் ஃபுல்லாக ஆரஞ்சு, இது மாதிரி வந்து செப்பரேட் தான் பிரிச்சு பண்ணி வச்சிருக்கோம் சார். மிக்சிங் பண்ணி போட கிடையாது சார். நாங்கள் தனித்தனியாக தான் போட்டுக்கிறோம். மிக்சிங் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். இந்த ஓரத்தில் பூரா நீங்கள் பாருங்க கேட்டால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிட்ரஸ் ஃபேமிலி கண்ணு தான் இருக்குது. அப்படிம்போது வந்து எந்த பாதிப்பும் வராது சார். ஓகேங்க சார். இப்போ ஃபார்மர் வந்து உங்ககிட்ட நட்டதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கும் சார்? மெயின்டெனன்ஸ்னா செடி நடவு பண்ணி 45 நாள் புது துளிர் வருதான்னு பார்க்கணும். புது துளிர் வருதான்னு பார்க்கறதோட நோக்கமே வந்து ரூட் ஹார்மோன் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கான்னு பார்க்கறது தான் புது துளிர். புது துளிர் வந்துருச்சுன்னா வேறு பிடிச்சிருச்சு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புது துளிர் பிடிக்கலாம் வேறு இது இறங்காமல் இருக்கா, இல்லை வந்து நேச்சுரல் எஃபெக்ட்ல அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை ரீஹீட் ஆகி இலை பூரா கொட்டிருச்சான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து 45 நாள் கவாத்தியம் பண்ணிட்டு மருந்து வைக்கணும் சார். சாப்பு போட சிஓசி இல்லை புழுக்காப்பர் இது மாதிரி மருந்து வாங்கி தடவி விட்டுட்டு மேலே வந்து நியூட்ரிஷன் ஸ்ப்ரே பண்ணணும் சார். ஓகேங்க சார். ஸோ ஐயா, இப்போ அவங்க பிளான்டேஷன் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்லை சார், அவங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க சார். சரிங்க சார். இப்போ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் நேயர்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டை வந்து திரும்ப வந்து நம்ம கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து இந்த ஃபீல்டு மே 2027 போகிறோம். அடுத்து ஏப்ரல் 2027 பார்க்கலாம். கண்ணு நடணும்னு நினைக்கிற விஷயம் எங்கள் ஃபீல்டே வந்து நேராக பார்க்கலாம். எங்கள் நிறுவனத்தில் ஆரம்பத்துலன்னு சொல்கிறோம். நம்ம நிறுவனத்தில் மாடல் ஃபார்ம் இருக்குது, நம்ம நிறுவனத்தில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, நம்ம நிறுவனத்தில் நர்சரி இருக்குது. 3 நேராக வந்து பார்த்துட்டு ஃபார்மர் கண்ணு வாங்கி நடவு பண்ணுங்க சார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி நியர்பைல இருக்கும். ஆமா இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க. திருச்சி வந்து 40 கிலோமீட்டர் வரும் சார். எத்தனை கிலோமீட்டர் சார் வரும்? 30 கிலோமீட்டர் சார். திருச்சி 30 கிலோமீட்டர் சார். கரூருங்க சார். கரூர் 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் வரும் சார். திருச்சியிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தான் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்க சார். இப்போ மற்ற ஃபார்மர் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்டாலும் பண்ணி தருவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ரீசெண்டேஜ் இந்த மே மாசத்துல மட்டும் கர்நாடகா ஸ்டேட்ல 10 ஃபார்மர் கண்ணு கொடுத்துருக்கேன் சார். கோலார் தங்கவேல் கேஜிஎஃப் பக்கத்துல கண்ணு கொடுத்துருக்கேன். பெங்களூர்ல 3 பேருக்கு கண்ணு கொடுத்துருக்கேன் சார். கேரளாவில் ஒரு பெரிய சினி ஆக்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்டார் ஹோட்டல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் கிட்ட பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு வந்து ஒரு 30 ஏக்கர் ஃபார்ம் கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்க சார். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாட்டில் வந்து வேலை செய்வாங்க, ஒரு லாங் டேர்ம் பயிர் வந்து இங்கே பண்ணணும் ஒரு ஆள் போட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு. ஸோ அவர் வந்து இதை அங்கே இருந்துகிட்டே இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுன்றப்போ ஒரு நல்ல விஷயமா பார்க்க. எங்கள் நிறுவனத்தை நம்பிக்கணும் யாராலும் நல்லா சார், நான் என்ன சாப்பிடணும் தெளிவாக பண்ணி கொடுப்பேன். சரிங்க சார். ஸோ நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து உங்கள் நர்சரி மூலயமா ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம் சார். தொடர்ந்து விவசாயிகளோட வரவேற்பும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் சார். நன்றி, வணக்கம். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார்.